ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பீஸ்ட் மூவி போஸ்ட்லாம் எப்படி டிசைன் பண்ண தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் நம்ம போஸ்டரோட பேக்ரவுண்டு. ஸோ இது நான் நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணேன். நான் இதை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் எல்லாம் டிஸ்யூஸ் பண்ணி தரேன். நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க வேணும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு கலர் பேலன்ஸு ஒரு மாதிரி ஆரஞ்சிஸ் வச்சுட்டேன். ஸோ அவங்க காமிக்கிறேன். ஹைலைட்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டேன். ப்ளூவில் வந்து குறைச்சி எல்லோஸ் ஆட் பண்ணிட்டு ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் 89 -7. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சப்ஜெக்ட் தான் வச்சுருப்பேன். நம்ம தளபதி போட்டோம் வச்சுட்டு நான் எப்படி பண்ண அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு தான் மெயினாக வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் அதை வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரைஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணேன்னா, ஸோ நார்மலாக பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு ஸோ சன்ரைஸ் இந்த மாதிரி தானே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். நான் ரஃபாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒயிட் வச்சுக்கிறேன். ஃபில்டர் பிளட்டில் போய் மோஷன் இருக்கும். ஸோ லைட் ரேஸ் உங்களுக்கு எந்த சைடு கிரியேட் பண்ணால் அந்த சைடு மோஸ்ட் பிளர் வைங்க. வச்சுட்டு மாஸ்க் கிரியேட் பண்ணிங்க. பெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னும் கூட லைட்டாக மோஸ்ட் பிளர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஒரு 30 அந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லைட் ரேஸ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரஃபாக தான் வருது, நான் ஒழுங்காக பண்ணேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் எப்படி பண்ண தெரியல வீடியோ பண்ணேன். அது மாதிரி ஒப்பாசிட்டி கம்மினா வரும். ஸோ அந்த எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அடிப்பட்டு கிடக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி. ஸோ அப்போ நான் அகெயின் வந்து ஒரு கிளாஸ் ஃபேக்டர் ஒரு பெஸ் சர்ச் பண்ணதான். ஸோ இந்த பெஸ்ஸுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஒரு பிஸ்டல் பிஎன்ஜி. ஸோ அகெயின் இந்த கிளாஸ் ஃபேக்டர். அப்புறம் இன்னொருத்தர் அடிப்படை எடுக்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி ஒரு ஹைலைட்டு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பஸ் வச்சு ஒரு ரெட் ரேஸு. ஸோ இது எதுக்கு ரெட்டு சம்மந்தமே நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ ஸ்மோக் பஸ் வச்சு ஒரு ஸ்மோக் எஃபெக்ட். இந்த சன்ரைஸ்லேருந்து ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு ஷேடோஸ், ஒரு டஸ்ட் எஃபெக்ட்டு. ஸோ அது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லூப்பாக கிரியேட் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேவையில்லாத இடத்துலலாம் ஃபஸ்ட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிட்டோம். 80% அந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ ஒரு ஷேடோ, அந்த சூக்கிட்ட ஒரு ஷேடோ எஃபெக்ட்டு, அடுத்து ஒரு ஷேடோ. ஸோ அப்புறம் கன்று வந்து ஃபயர் ஆகிற மாதிரி. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்ஸு ஹெட்டில். ஸோ நம்ம தான் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு கலர் பேலன்ஸ் காமிக்கணும். ஸோ ஹைலைட்ஸ் தான் இதுலையும். ஹைலைட்ஸில் இது பண்ணால் தான் உங்களுக்கு சைடில் இந்த பிஎன்ஜிலே ஏற்கனவே கட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த ஹைலைட்ஸ் ஆட் ஆகி தான் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹைலைட்ஸ் ஆட் பண்ணும்போது கலர் பேலன்ஸ் கொடுக்கும்போது அதுவே கையெல்லாம் ஹைலைட்ஸ் ஆட் ஆகிடும். நீங்கள் யூஎன் சேச்சுரேஷன் போட்டு பண்ண தேவையில்லை.
ஸோ அப்புறம் இந்த ப்ளப்ஜரில் பார்த்தீங்கன்னா இந்த கால்ட்டெல்லாம் வந்து ஸ்மோக்கு போஸ்டரில் இருக்கும். ஸோ அதுவும் நம்மளும் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் ஒரு எஃபெக்ட் கண்டி. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஃபயர் ஸ்பார்க்ஸ் பிஎன்ஜி. ஸோ அப்புறம் பீஸ் டைட்டிலு. ஸோ இந்த டைட்டில்லாம் வந்து நான் இது கொடுக்குறேன், பிஎஸ்டி ஃபைலு இன்னொருத்தவங்க க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை லிங்க் கொடுக்குறேன், ட்விட்டரில் இருக்குது. ஸோ உங்கள் என்ன டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ எதுக்கு இந்த மேலே டைட்டில் வச்சுருங்கன்னா, இந்த பீஸ்ட்டு இந்த போஸ்ட் க்ரியேட் பண்ண வால்பேப்பர் மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் கடைசியாக வச்சு காமிக்கிறேன், இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மெயின் திங்கே வரும்போது, ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஃபில்ட்ரு. ஸோ டீப் ரேட்டஸ்ட்டு டென்சிட்டி ஒரு 64 வச்சுருக்கேன். அதுவும் கலர் லுக்கப். ஸோ டோட்டல் போஸ்ட்டே மாறிடும். இது பார்த்தீங்கன்னா எட்ஜி ஆம்பர்ங்கிற ஒரு கலர் லுக்கப். ஸோ உங்களுக்கு ஒரு போஸ்டே எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிஞ்ச மாதிரி ஒரு போஸ்ட் டிஃபர் லுக் வந்துடும். ஸோ அந்த ஃபோட்டோ பில்டர் கலர் லுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய போஸ்டர் எப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் இந்த ஷேடோஸ் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ அப்போ எல்லாமே இந்த பிஎன்ஜிஸ். ஏற்கனவே பீஸ்ட் அந்த இதில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு 2-4 நாளைக்கு மேலே போட்ட வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பிக்சர் வச்சு இது பண்ணுறேன். ஸோ அந்த சன்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கிஸாக எல்லோ ஷேர் பண்ணுற மாதிரி எல்லோ ஆட் பண்ணிட்டு 10-50 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கடைசி அந்த வால்பேப்பர் மாதிரி வச்சு கம்யூனிகேஷன் பண்ணாங்க. இதுதான் எனக்கு இந்த போஸ்டர் மாதிரி பண்ண இந்த வால்பேப்பர் இந்த வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது கண்டென்ட் ஒரு லைக் மாதிரி பண்ணேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மாதிரி